2018ஆம் ஆண்டு நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 23,33,796 பதிவாகியிருந்தது. 23,33,797வது சுற்றுலா பயணி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்தார். இந்தியாவின் திருவனந்தபுரத்திலிருந்து இலங்கைக்கு இன்று வருகை தந்த பேராசிரியர் பலிக் பஸ்லின் பெரேரா அவரது மனைவி மற்றும் மகளை வரவேற்பதற்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசேட வரவேற்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் வருகையை கொண்டாடும் வகையில் விசேட நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. We faced many incidents, but we face it together. நாங்கள் பல சம்பவங்களை எதிர்நோக்கினோம். இருப்பினும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தே எதிர்கொண்டோம். சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்ப முடிந்துள்ளது. அதன் வெற்றியை நாங்கள் தற்போது அனுபவிக்கின்றோம். எதிர்காலத்தில் நாம் அடையக்கூடிய வெற்றிகளுடன் ஒப்பிடும்போது இது சிறிய எண்ணிக்கையாக இருக்கலாம். ஏனென்றால் மிக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது மாத்திரமன்றி சுற்றுலா பயணிகளின் இதயங்களை வெல்லும் திறன் எங்களிடம் உள்ளது. Can achieve much more higher level of numbers, not only the numbers but the hearts of our tourists. I have heard of Sri Lanka. இது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கின்றது. இலங்கையை பற்றி நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் தென்னிந்தியாவை கேரளாவைச் சேர்ந்தவன். கிறிஸ்துமஸ் பண்டிகையையும் அதன் மகிழ்ச்சியையும் அனுபவித்த பின்னர் எங்களுடைய அண்டை நாடான இலங்கைக்கு செல்ல தீர்மானித்தோம். உங்கள் அனைவரது வெற்றிக்கும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாட்டின் பரந்த வளங்கள் காரணமாக சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என நான் எதிர்பார்க்கின்றேன். And I wish all success. பல்வேறு தடைகள், சுனாமி வந்தது, யுத்தம் வந்தது, பின்னர் ஈஸ்டர் தாக்குதல், கோவிட் தொற்று இவற்றால் இந்த தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது, பின்னடைவை சந்தித்தது. நவம்பர் மாதத்தின் இறுதியில் சில நாட்களில் டித்வா சூறாவளி எமது நாட்டில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியமை எமக்கு நினைவில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இருந்தனர். நாட்டில் 60,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்தனர். எங்களால் சுற்றுலா பயணிகள் மீது ஒரு கீறல் கூட இல்லாமல் பாதுகாக்க முடிந்தது. அதனாலேயே சில நாட்களில் இந்த தொழில்துறையை எம்மால் மீட்டெடுக்க முடிந்தது என நினைக்கின்றேன். இந்த ஆண்டு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வரலாறு காணாத எண்ணிக்கையினால் அதனை அவதானிக்க முடிகின்றது. எனவே அடுத்த ஆண்டு இதனை விடவும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என நினைக்கின்றோம்.